ஹரிகாசனூர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா 25 இந்த வருஷத்துல இருந்து மார்ச் 29 நடக்கக்கூடிய தனி பயிற்சி கிடையாது, அதை நம்பாதீங்கன்னு ஒரு சேனல் நம்பாதீங்கன்ற மாதிரியே சொல்லி. ஆமா, நம்பாதீங்க சொல்லியிருக்காரு. அது வந்து நான் ஒண்ணு தாழ்மையா சொல்லிக்கிறது என்னன்னா, அவர் ஒரு பெரிய முன்னோடி வழிகாட்டிடும் போது அவர் வந்து அது அவருடைய கருத்துன்னு சொல்லியிருக்கலாம். காஞ்சி மகா பெரியவர் இதே மாதிரி ஒரு சர்ச்சை அங்க வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, கோவில் விசேஷங்களுக்கு, பண்டிகைகளுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க வாக்கியத்தை பயன்படுத்துங்க, மனிதர்களுக்கு ஜாதகம் பார்க்கும் போது திருக்கணிதத்தை யூஸ் பண்ணிக்கங்க, இதுல சண்டையே வேண்டாம். காஞ்சி மகா பெரியவரே சொல்லிட்டாரு. நீங்க வந்து புக்கு போட்டு எல்லாரும் வந்து இந்த மாதிரி தனி பேச்சுன்னு வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஐயாவும் தான் புக்கு போடுறாரு. அப்போ புக்கு போடுறவங்கள வியாபாரம் தான் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது சார். இப்போ அவரும் தான் புக்கு எழுதுறாரு சார். ஜோதிடத்தை நம்புறவங்க கண்டிப்பா மகா பெரியவருடைய இதுவும் நம்ம கண்டிப்பா நம்புவாங்க. அப்ப அவரே சொல்லிட்டாரு. அப்ப அவரை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அவர் எவ்வளவு மிகப்பெரிய ஞானி. அப்ப அவர் சொன்னதே அவர் பொய்ன்ற மாதிரி ஆயிருது இவர் சொல்ற கருத்து. ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் அஸ்ட்ராலஜி சார்ந்த விஷயங்களும் நிறைய வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து அஸ்ட்ராலஜர் சாய் கணேஷ் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் ஸ்ரீ குருவே துணை. சார், இப்போ முதல் கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த சனி பயிற்சி 2025 போயிட்டு இருக்கு. ஹரிகேசனில் ஒரு வெங்கட்ரமணன் சார் இருக்காரு. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அடிப்படையில் சனி பயிற்சி எல்லாரும் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது முற்றிலும் தவறானது அப்படின்ற மாதிரி. வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் சனி பயிற்சி அடுத்த வருடம் தான் 2026 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. திருநள்ளாறுலேயே அதை தான் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களுடைய ஒரு அஸ்ட்ராலஜரா உங்களுடைய பார்வை கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொல்லிட்டீங்க. எதனால இந்த கொஸ்டின் கேட்கிறேன்னா, அப்ப அப்படி சனிப்பெயர்ச்சியே இல்லைன்னா எல்லா சேனல்லையும் பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேர் வந்து சனிப்பெயர்ச்சி இந்த மாதம் பர்டிகுலரா அந்த 29 மார்ச் 29 அன்று நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் முரணா இருக்குல்ல. இது யார் சொல்றது உண்மைன்னு மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு தேவைப்படுது. ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக, மக்களுடைய நலனுக்காக தான் அந்த கொஸ்டினை அவங்க கிட்ட கேட்குறேன். திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லிட்டீங்க. அப்போ வாக்கியம் இன்னொரு ஒரு பஞ்சாங்கம் இருக்கு. இப்போ இந்த வாக்கியம் திருக்கணிதம்ல என்ன டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டா தான் எது கரெக்டாக இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது அந்த காலத்தில் வாக்கு, அதாவது வாய் வழியாக சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் தான் வாக்கிய பஞ்சாங்கம். இது நிறைய பேருக்கு தெரியும். திருக்கணிதம் என்பது அந்த வாக்கியத்திலேருந்து வந்தது தான் திருக்கணிதம். அப்போ திருத்தி அமைக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் சார் வந்து வாக்கிய பஞ்சாங்கம், வாக்கியம்ன்றது ரொம்ப வருஷமா இருக்கு சார். நீங்க பஞ்சாங்கம் எடுத்தீங்க, திருக்கணிதம் என்பது இப்போ ஒரு 50-100 வருஷமா தான் இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம். இதுல வந்து இந்த வாக்கியத்துக்கு திருக்கணிதத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், வாக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 365 நாள் அப்படின்னு ஒரு வருஷம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த 365 நாள் அப்படியே பிளாட்டா எடுத்துக்கிறது வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணிதம்ல வந்து பாத்தீங்கன்னா 365 நாட்கள் சொல்லி சயின்டிஃபிக்கா சில விஷயங்கள் வந்து பூமி சாயக்கூடிய அந்த நிலையை வச்சு கால் நாள் மாறு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அந்த 365 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்கணித பஞ்சாங்கத்தை அவங்க அதுதான் எடுத்துக்கிறாங்க. இருங்க, அது ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் நாள்னா ஒரு 50 100 வருஷம் போட்டுக்கோங்களேன். 100 வருஷத்துக்கு எவ்வளவு நாள்? 25 நாள் ஆகுது. அப்ப இந்த 25 நாள் ஒரு 100 வருஷத்துக்கு மாறும் போது அப்ப எல்லாமே மாறும் இல்லையா. ஒரு மாசம்ன்ற போது எல்லாமே சந்திரன்ல இருந்து எல்லா விஷயங்களுமே மாற ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்ப இந்த திருக்கணித பஞ்சாங்கம்ன்றது இந்த 365 நாட்கள், அந்த கால் நாட்கள் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதுதான். இப்போ வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த டெப்தா போறதுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை யூஸ் பண்றோம். இது வந்து நம்ம யூஸ் பண்றது தான் கரெக்ட், அவங்க யூஸ் பண்றது தப்புன்றது நான் சொல்ல வரல. ஒரு ஹரிகாசனூர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல ரொம்ப வருஷமா இருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரு. எங்களை மாதிரி ஒரு புதுசா ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கோ இல்ல ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் ஒரு முன்னோடி வழிகாட்டி. ஆமா, அவர் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள். அவர் வந்து ஜோதிடம்ன்றதை தாண்டி இசையில அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் உள்ளவர். நீங்க வந்து தினத்தந்தி பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் இந்த மார்கழி மாச உற்சவம், அந்த கச்சேரி, மார்கழின்னு இல்லை எல்லா கச்சேரிகளுமே அவர் வந்து போய் பார்த்துட்டு அதோட டெப்த்தை பத்தி ஃபுல்லா சொல்லுவார். ஒரு ராகத்துல இதை பத்தி பாடியிருக்காங்க, இந்த ராகத்தை இவ்வளவு இதுவா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஜனரஞ்சகமா அந்த விஷயங்களை மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்வார். கண்டிப்பா, ஓகேவா. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இது அவருடைய இந்த இசைத்துறையில அவர் வந்து சில விஷயங்களை போடும்போது நான்லாம் இப்பயுமே சொல்றேன், அந்த தினத்தந்தி பேப்பர் அவருக்குடைய மற்றவங்க எழுதுறதை தாண்டி அவர் எழுதுறதுக்காகவே மட்டும் நான் அந்த தினத்தந்தி பேப்பர் அவருடைய ஆர்டிகல்ஸை நான் படிப்பேன், இப்பவுமே படிச்சுட்டு இருக்கேன். இதுல வந்து அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 25 இந்த வருஷத்துல இருந்து மார்ச் 29 நடக்கக்கூடிய தனி பயிற்சி கிடையாது, அதை நம்பாதீங்கன்னு ஒரு சேனல் நம்பாதீங்கன்ற மாதிரியே சொல்லி. ஆமா, நம்பாதீங்க சொல்லியிருக்காரு. அது வந்து நான் ஒன்று தாழ்மையாக சொல்லிக்கிறது என்னன்னா, அவர் ஒரு பெரிய முன்னோடி வழிகாட்டிடும் போது
அவர் வந்து அது அவருடைய கருத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, அதை தாண்டி நம்பாதீங்கன்னு சொல்லும் போது இப்ப மற்றவர்கள் சொல்றது இல்ல, அதுதான் நான் சொல்றேன், தப்பாதான் இருக்குன்னு எப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. பட் அவர் எந்த கருத்தின் அடிப்படையில சொன்னார்னு தெரியல. ஆனா அவர் சொன்ன விஷயம் கொஞ்சம் வேற மாதிரி. இப்ப எனக்கு பிலீவர்ஸ் இருக்கு, என்னுடைய ஃபாலோவர்ஸ் இதை நம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தவிர நம்பாதீங்கன்ற இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப குரு இப்ப இந்த ஒரு 6 பிளானட்ஸ் வந்து இப்போ ஒரு போன மாசம் வந்து ஒரே நேர்கோட்டில் ஒரே இடத்துல இருந்து சொல்லி இப்ப நம்ம பிளானட் ஓரத்தில் போய் பார்த்தோம் இல்லையா? ஓகே, இப்ப நீங்க கண்ணுக்கு எதிர்க்க பாக்குற விஷயத்த நம்புவீங்களா, வாயில சொல்ற விஷயத்த நம்புவீங்களா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப பிளானட் ஓரத்துல போயிட்டு பார்க்கும்போது டிரான்சிட் ஆகும். கண்டிப்பா நீங்க டிரான்சிட் சமயத்தை போய் பாருங்க. வானத்துல வந்து ஒரு பெரிய வெட்ட வெளிங்க அது வந்து ராசி மண்டலம்ன்றது நமக்காக அந்த ஒரு ஒரு கால்குலேஷனுக்காக போட்டு வச்சிருக்காங்க 12 ராசிகள். ஓகேவா? அது கட்டம்ன்றது வானத்துல கட்டம்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ நீங்க வந்து ஒரு பிளானட் ஓரத்துல போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சேட்டன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வந்து கும்பத்திலேருந்து அந்த மீனத்துக்கு நவருதுன்றது நம்ம வாயில சொல்றோம். மீனத்துக்கு நவர்றாங்க எப்படி தெரியும்? அப்ப அன்னைக்கு பெயர்ச்சி அன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா நீங்க பிளான்ட் ஒர்க்ல அதோட மூவ்மெண்ட்ஸ் கிளீனா தெரியும். அந்த டிகிரி வைஸுமே நீங்க வந்து நீங்க நெட்ல போட்டீங்கனாலே ஸ்கைன்னு ஒரு ஆப் இருக்கு. ஒரு விஷயம் சார், இப்போ வந்து பிளானட் ஓரத்துல போயிட்டு பார்க்கும்போது சனி பெயர்ச்சி அன்னைக்கு பர்టిక్యులரா பார்த்தா கண்டிப்பா தெரியும் மூவ்மெண்ட் நடக்கும். சார் இப்ப நீங்க அது கூட நம்ம வேணாம் இல்ல, மத்த சமயத்துல அது அப்படியே மூவ்மெண்ட் இல்லாம தான் இருக்குமா சார்? பாருங்க, கிரகங்கள் பெயர்ச்சி மூவ்மெண்ட்ஸ்லயே தான் சார் இருக்கு. 7 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 7:05 குழந்தை பிறக்கிறதுக்கு வித்தியாசம் கண்டிப்பா டிகிரி வைஸ் டிஃபரெண்டா இருக்கும். இந்த வருட கிரகங்களுடைய டிகிரியில மாறாது. சார் அன்னைக்கு என்ன வித்தியாசம்ன்றீங்க? எப்படியும் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும் கிரகம். அன்னைக்கு என்ன வித்தியாசத்தை பார்க்க முடியும்? அங்கேயே இருக்கிறது இப்ப எல்லாமே மூவ்மெண்ட்ல இருக்கும்போது சனி வந்து இப்ப உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்கைன்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா நமக்கு புரியறதுக்காக வந்து போட்டிருப்பாங்க அக்வாரிஸ் டு அந்த பீசஸ்னா மீனம், அந்த அந்த கும்பத்துல இருந்து மீனத்துக்கு நகருது. நாட் ஒன்லி சனி, எல்லா கிரகமே நவருது. நீங்க நமக்காக ஒரு அந்த டிஸ்பிளேக்காக போட்டிருப்பாங்க இங்க இருந்து நவருதுன்னு. ஓகேவா? அது ஒண்ணு. நாசா இருக்காங்க இல்லையா, நாசாவே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் வந்து கரெக்ட்னு அவங்களே அக்செப்ட் பண்ணி அதை எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க நெட்ல போட்டு பாருங்க சார். சரி, ஓகே. டிரான்சிட் வந்து போட்டுட்டு சர்டன் டிரான்சிட் வந்து பிலீவ் இட் ஆர் நாட் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஆர்டிகல்ஸ் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுல நீங்க வரும். அதுல உங்களுக்கு இப்போ இந்த சில விஷயங்களை வந்து இப்போ இந்த வருஷம் சனி பயிற்சி தான் நடக்குதுன்றது எப்படி உண்மை நான் நம்புவேன் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன உதாரணங்கள் சொன்னேன் இல்லையா? இப்போ இதெல்லாம் தாண்டி விட்டுருங்க. இது நீங்க நம்புறீங்கன்றது ஒரு சாரார் நம்புவாங்க, ஒரு சாரார் சயின்ஸை நம்பாதவங்க இருக்காங்க, நம்புறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? இதை தாண்டி காஞ்சி மகா பெரியவர், நம்ம இந்து மதத்தோடைய ஆதி சங்கரருடைய அந்த பரம்பரையில சங்கராச்சாரியர் இந்த காஞ்சி மகா பெரியவர் இருக்காரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா 1962 ஐ திங்க் ஸோ அந்த இயர் தான் நினைக்கிறேன், 62 63 சம்திங், அந்த 65க்குள்ள அவர் என்ன சொன்னார்னா இதே மாதிரி ஒரு சர்ச்சை அங்க வரும்போது அவர் என்ன சொன்னார்னா இதுல இருந்து சண்டை போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கோவில் விசேஷங்களுக்கு பண்டிகைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க வாக்கியத்தை பயன்படுத்துங்க, மனிதர்களுக்கு ஜாதகம் பார்க்கும் போது திருக்கணிதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, இதுல சண்டையே வேண்டாம், இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, சுவாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க வாக்கியத்தை யூஸ் பண்ணுங்க. ஒரு தனிப்பட்ட மனிதன் அவருடைய ஜாதகம் அவருடைய அந்த சில அவரோட தனிப்பட்ட சொந்த அந்த விஷயங்கள் பர்சனல் விஷயங்களுக்கு நீங்க திருக்கணிதம் யூஸ் பண்ணுங்கன்னு காஞ்சி மகாபெரியவரே சொல்லிட்டாரு. இப்போ ஐயாவே வந்து பாத்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணர் வெங்கட்ராமன் ஐயாவே பாத்தீங்கன்னா நிறைய காஞ்சி மகாபெரியவர் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அந்த கேள்வி பதிலே நிறைய சொல்லியிருக்காரு, அந்த மகானை பத்தி சொல்லியிருக்காரு. அப்படி அவரு ஒரு பிலீவ் பண்ணக்கூடிய அவர் வந்து இப்படி பேசியிருக்காருன்றது கொஞ்சம் ஒரு மன வருத்தத்தை அளிக்குது. இல்லை, அவரு சாதாரண ஒருத்தர் பேசினா இது பிரச்சனையே இல்லை சார். இப்போ நீங்க ஒரு தேர்ட் பர்சன் வந்து பேசுறது ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவர் எல்லாமே தெரிஞ்சவர். அவர் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இப்போ அது வந்து இந்த 2026 தான் திருநள்ளாறுல வந்து சனி பயிற்சி கொண்டாடுறாங்க. ஆமா, அது வந்து நீங்க அது கோவில படி கொண்டாடுறவங்களுக்கு நம்புங்க, இது என்னோட பிலீவ்னஸ்ன்னு சொல்லிட்டு அது இந்த அளவுக்கு நீங்களோ இல்லை நிறைய சேனல் அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்க என்ன சொல்லிட்டாருன்னா இப்போ நீங்க வந்து புக்கு போட்டு எல்லாரும் வந்து இந்த மாதிரி சனி பயிற்சின்னு வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐயாவும் தான் புக்கு போடுறாரு, அது நிறைய பேர் வாங்கி படிக்கிறாங்க. இப்போ வியாபாரம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஜோதிடத்தை ஒரு வியாபாரமாக மாற்றிட்டாங்க. எல்லாருமே சொல்லலை, சில பேர். அப்போ புக்கு போடுறவங்களாம் வியாபாரம் தான் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது சார். இப்போ அவரும் தான் புக்கு எழுதுறாரு சார். பணம்ன்றது எல்லாருக்கும் தேவை, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம உன்னுடைய என்ன சொல்கிறது டெய்லி அன்றாட வாழ்க்கைக்கு ரொட்டீன் லைஃபுக்கு கண்டிப்பாக மணி வேணும். அப்போ சம்பாதிக்கிறவங்க எல்லாமே இப்படி தான் பொய்யா போட்டு சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குதுன்றது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நாசாவை சொல்கிறதே எடுத்துக்க கூட வேண்டாம். இப்போ நீங்கள் ஜோதிடத்தை மட்டும் நம்புறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த காஞ்சி மகாபெரியவர் ஜோதிடத்தை நம்புறவங்க கண்டிப்பாக மகாபெரியவருடைய இதுவும் கண்டிப்பாக நம்புவாங்க. அப்போ அவரே சொல்லிட்டாரு. அப்போ அவரை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அவர் எவ்வளோ மிகப்பெரிய ஞானி. நிறைய விஷயங்கள் வந்து சந்தேகம் தெளிதல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அவருடைய புக்ஸை நிறைய பேர் படித்து அது ரெஃபர் பண்ணி ஓகே அது சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ ஐயா சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு எவ்வளோ பேர் நம்புறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அவருக்கு எல்லாருக்கும் முன்னோடி அவர்
காஞ்சி மகாபெரியவர்ன்றது. அவரை வந்து சில பேர் கடவுளாகவே பார்த்துக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அது உண்மைன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் சொல்றது ஜோதிடத்தை பார்க்குறவங்களுக்கு மட்டும், விலிமேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்புவாங்க. அப்போ அவர் சொன்னது அவர் பொய்ன்ற மாதிரி ஆயிடுது இவர் சொல்ற கருத்து. ஸோ அதனால நான் அவரை வந்து தப்பாக சொல்லலை. அப்போ அவர் சொன்ன வார்த்தை இப்படி சொல்லியிருக்கலாமேன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து காஞ்சி மகாபெரியவரே சொல்லியிருக்காரு அப்படின்ற போது அவரை தாண்டி இவர் சொன்னது உண்மைன்னா அப்போ அவர் சொன்னது பொய்யா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி வருது. காஞ்சி மகாபெரியவர் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து திருக்கணிதத்தை அதிகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களா? கண்டிப்பா, டெஃபினட்டா. ஓகே, கண்டிப்பா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு திருக்கணித பஞ்சாங்கம் இந்த 65, 66க்கு அப்புறம் நிறைய புழக்கத்துல வர ஆரம்பிச்சிச்சு. சார் இன்னி வரைக்குமே வாக்கியத்தை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. ஆனா அவங்க வந்து அவங்களுமே பாத்தீங்கன்னா சில சேனல்ல சில அஸ்ட்ராலஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, நாங்க வாக்கியத்தை தான் வழி வழியா ஃபாலோ பண்றோம், ஆனாலுமே திருக்கணிதத்தை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இப்போ நான் ஒரு விஷயத்த நான் குழந்தையிலேருந்து பழகிட்டேன்னா என்னால் சட்டுன்னு அதுல இருந்து மாற முடியாது சார். ஓகே, அதுக்காக நான் மாற முடியலன்றதுக்காக அடுத்தது போய் நான் எப்படி சொல்ல முடியும்? புரியுது. இது என்னுடைய கருத்துன்னு நான் வேணா சொல்லலாம், என் கருத்தை நான் வந்து முன்வைக்கலாம். அதுக்காக உங்க கருத்து தப்புன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் வேணும் இல்லையா? சரி சார், ஓகே. இப்போ ஃபைனலா என்னன்னா, இப்போ டிரான்சிட் இருக்கு, ஆனா இந்த சனியுடைய பெயர்ச்சி திருக்கணித இந்த மாதம் 2025 இருக்கு. கண்டிப்பா சார், கன்ஃபார்ம் தான். ஆமா கண்டிப்பா சார், அதுல மாற்றம் எதுவும் இல்ல. அவரே சொல்லிட்டாரு திருநள்ளாறுல 2026ல கொண்டாடுறாங்க. அப்ப காஞ்சி மகாபெரியவர் என்ன சொன்னாரு, கோவில் விசேஷங்களுக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டாரு இல்லையா? அப்படின்னும் போது அது கரெக்ட்ன்றீங்க. கோவிலுக்கு அது கரெக்ட் சார். வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது எதுக்கு சொல்ற? சாமிக்கு. இப்போ ஒரு விசேஷங்களுக்கு, ஒரு பண்டிகைக்கு, ஒரு சுப நாட்களுக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னும் வாக்கிய பஞ்சாங்கத்தை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு காஞ்சி மகாபெரியவர் சொல்றாரு. நான் சொன்ன வார்த்தை கிடையாது, மற்ற ஜோதிடர்கள் சொன்ன வார்த்தை இல்ல, அவரே சொல்லிட்டாரு. இப்ப திருநள்ளாறுல நீங்க பாக்குறீங்க, திருநள்ளாறு படி நீங்க வந்து பெயர்ச்சிக்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அது உலகில் ஜோதிடத்துக்கு. புரியுது. விசேஷங்களுக்கு, விசேஷ நாட்களுக்கு, சாமியுடைய பண்டிகைகளுக்கு, அந்த நாட்களுக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ண தப்பு இல்லையே. நீங்க மனிதர்களுக்குன்னு வரும்போது தானே திருக்கணிதம் நான் சொல்றேன். நான் வாக்கியம்ன்றது தப்புன்னு சொல்ல வரல, வாக்கியப்படி இந்த சாமி விசேஷங்களுக்கு, சாமிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க திருக்கணிதம் சொல்லாம வாக்கியம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்லையே. இப்ப மக்கள் என்ன சார் பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணணும்? திருக்கணிதம் ஓகேவா சார்? அதான் திருப்பி சொல்றேன் சார், மனிதர்களுக்கு நான் சொல்றது, மனிதர்களுக்கு சொன்ன மாதிரி திருக்கணிதம் தப்பு இல்ல. பலன்கள் ப்ரெடிக்ஷன் நீங்க எழுதுறீங்க, ஒரு சனி பயிற்சி பாக்குறீங்க, ஒரு மனுஷங்களுக்கு பாக்குறீங்கன்னா நீங்க சனி பயிற்சி வந்து திருக்கணிதமே ஃபாலோ பண்ணுங்க, தப்பே இல்லை. ஓகே சார், முடிச்சுக்கலாம். ஏன்னா இப்ப வந்து இது வந்து ஐயா வந்து பெரியவர், இதுல அவர் மேல ஒரு நிறைய மரியாதை இப்பயுமே சொல்றேன். இப்ப நான் இதை சொல்றேன்றது அவரோட கருத்து இப்படி சொல்லிருக்கலாமே தான் சொல்றேன். ஓகே, புரியுது. அவர் தப்பா சொல்றதுக்கு எனக்கு எந்த வித ஒரு இதுவும் கிடையாது. புரியுது. சோ அதனால வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது எனக்கு. சோ நம்ம சேனல்ல வந்து அஸ்ட்ராலஜில இருந்து ஆன்மீகம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இதெல்லாம் முரண்பாடா இருக்கேன்ற ஒரு கருத்தை தான் நான் முன்வைக்கிறேனே தவிர அவரை வந்து நம்ம பிருகத் பராசர ஓராசாஸ்திரன்னு ஒரு புக் இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்கு. அது தமிழ்ல வந்து அல்லூர் வெங்கட்ராமன் ஐயன் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. சரி, ஓகே. அதுல அவரே போட்டிருக்காரு சார், திருக்கணிதம் கரெக்ட் தான் அப்படின்னு அவரே போட்டிருக்காரு. அந்த புக்கு தமிழாக்கம் இருக்கு, மக்கள் வேணா அதை வாங்கி. ஐயா போட்டிருக்காரா? இல்ல, இவர் இல்ல, அல்லூர் வெங்கட்ராமன் வேற ஒரு. ஆமா, அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அந்த பிருகத் பராசர சாஸ்திராவோட தமிழாக்கம். சரி, ஓகே. அதுலயே போட்டிருப்பாரு. இப்ப வேர்ல்டுல பிராஷ் திரிவேதின்னு ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் இருக்காரு, அவர் இந்தியன் தான். அவருடைய புக்ஸ் நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அது தெரியும். ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு சில பேர் அந்த புக்ஸை படிச்சிருப்பாங்க. அவரே என்ன சொல்றாருன்னா திருக்கணிதம் தான் கரெக்ட், இந்த மனிதர்களுக்கு பாக்குறதுக்கு ப்ரெடிக்ஷனுக்கு திருக்கணிதம் தான் கரெக்ட்னு அவரே சொல்றாரு. ஸோ அவர் சொன்னதுனால எல்லாரும் ஏத்துக்கணும்னு சொல்லல, உலகத்துல இருக்கக்கூடிய 70 to 80% ஆஃப் த அஸ்ட்ராலஜர்ஸ் திருக்கணிதத்தை ஏத்துக்கிறாங்க. ஓகே சார், ஃபைனலா மக்களுக்கு நீங்களே சொல்றீங்க, எது வந்து இதனுடைய குழப்பத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க மக்கள். அதாவது நான் மக்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த திருக்கணிதம் அடிப்படையில் இந்த மார்ச் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்களை கண்டிப்பா எடுத்துக்கலாம், தப்பில்லை. நம்ம மனிதர்கள் தான். ஸோ அதனால ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ நீங்க கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு திருவிழாக்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க வந்து நம்ம காஞ்சி மகாபெரியவர் ஐயா சொன்ன மாதிரி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த பூஜை புனஸ்காரங்கள் அந்த விஷயத்துக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஹரிகேசனூர் ஐயா, வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் சொன்ன கருத்துக்கு நான் வந்து எதிர்கருத்துலாம் சொல்லலை. அவருக்கு எல்லாமே தெரிந்து அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்க வேண்டாம், அவருக்கு தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருக்கலாம் தவிர நம்பாதிக்குன்ற வார்த்தை சொல்லியிருக்கலாம் வேண்டாம். அது ஒரு வருத்தம் தான் எனக்கு தவிர அவர் மேலே குறை சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் ஒரு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அனுபவம் இருக்குமான்றது தெரியல. பட் என்னுடைய கருத்தின் அடிப்படையில் இதை நான் சொல்கிறேன். இப்பவுமே சொல்றேன், நான் அவரை தப்பு சொல்லலை, அவர் இப்படி சொல்லியிருக்கலாமே. ஏன்னா காஞ்சி மகா பெரியவரை பற்றி அவர் வழிபடுறாரு, அவர் வந்து ஏற்றுக்கிறாருன்னும் போது அப்போ இந்த விஷயத்தை அவர் ஏற்றுக்கலாமே. ஓகே, அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், ரொம்ப நன்றி.